வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கேரளா வந்தாச்சுங்க. வந்தாச்சு, வேலைக்கு கிளம்பியாச்சு. வீட்லேருந்து வேலைக்கு வந்தாச்சு. ஒரு மாங்கா மரம். மாங்காயெல்லாம் பிஞ்சு காய்க்க தொடங்கிட்டு, இன்னும் கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகு வெறும் சோறு வச்சா மட்டும் போதும். இந்த மாங்காவே நான் ஊறுகாவாட்ட ரெடி பண்ணி சாப்பிட்டுருவேன். ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வேலைக்கு கிளம்பியாச்சு. இந்த இடம் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்குங்க? மறக்காம இந்த வீடியோலயே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வேலைக்கு வரும்போதுல இந்த இடத்த ரொம்ப ரசிச்சுட்டு வருவேன். ஏன்னா ஒரு ஆர்ச் மாதிரி அழகா இருக்கும். சைடு பார்த்தீங்கன்னாலே சூப்பரா இருக்கும். ஃபுல்லாவே வந்துட்டு நெறைய மரம், செடி, கொடி அப்படியே தான் இருக்கும். பச்சை பசேல்ன்னு இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். நான் இத ரசிச்சுட்டே தான் வருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மெயினா என்னோட கண்ணாடிங்க. நான் கண்ணாடி வந்துட்டு இந்த வீடியோல பார்க்கும்போது ஓ! அன்னைக்கு கடையிலேருந்து வாங்கும்போதுல சொன்னாங்க, "மேடம் நீங்க வெயில்ல போனா அது கூலிங் கிளாஸ் ஆட்டியும், ஷாப்ல வந்துட்டு நீங்க கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணும்போதுல நார்மல் கண்ணாடி மாதிரி உங்களுக்கு இருக்கும். இது பவர் கிளாஸ் தாங்க. எனக்கோட பவர் செக் பண்ணி வாங்குனது தான்." ஸோ ரியலாவே நான் இன்னைக்கு அந்த வீடியோவ எடுக்கும்போது தாங்க பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஸோ சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நெய்யாட்டின்கரை பஸ் ஸ்டாண்டுங்க. நம்ம இது கழிஞ்சு நம்ம நெய்யாட்டின்கரைன்னா இது பக்கத்துல தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் வேலைக்கு போகும்போதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போறேன். என்னன்னா சண்டே, மண்டே நான் லீவ் எடுத்தாச்சு. வீட்ல இருந்தேன். 2 நாளும் பசங்க கூட ரொம்ப ஹேப்பியா இருந்தேன். பசங்கள விட்டு பிரியல அப்படி சொல்லலாம். அந்த அளவு நான் ஹேப்பியா இருந்தேன். ஸோ இன்னைக்கும் நான் சந்தோஷமா வேலைக்கு வந்திருக்கேன். ஏன்னா வேலைக்கு வந்துட்டு இனி நம்ம வந்துட்டு ஒரு 5 நாள் தான் அடுத்த சாட்டர்டே நம்ம ஊருக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேப்பியாட்டு வந்துட்டுருக்கேங்க. இந்த சைட்ல பார்த்தீங்களா, இந்த குட்டி குட்டி கடை இருக்குல்ல, இங்க தாங்க மேக்ஸிமம் நான் வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கறதா இருந்தாலும் சரி, நெல்லிக்காய், மாங்காய் அப்படியே நெறைய விக்கும். அதெல்லாம் வாங்கலாம். லாட்டரி கடையுமே இங்க தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம கடைக்கு பக்கத்திலேயே நம்ம வந்தாச்சு. ரொம்ப ஹேப்பியா இருக்கு. 2 டேஸா கடைய மிஸ் பண்ணாலும், ஐயோ! ரொம்ப ஏதோ மிஸ் பண்ணோமோ, அது எப்படியெல்லாம் இருக்குமோ, என்னென்ன சாதனம் ஆர்டர் குடுக்கணும், அப்படியே தான் மைண்ட் செட்ல ஓடிட்டே இருக்குங்க. ஒரு கட்டமா நம்ம வந்துட்டு ஜெனரல் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்தாச்சுங்க. நம்ம ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அங்கேருந்து வரும்போதுல வந்துட்டு ரைட் சைடு இருக்கும். ஸோ நம்மளோட ஷாப் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல தான் இருக்கும். நியூரோஸ் வெட்டினரி மெடிக்கல்ஸு. கிட்ட வந்தாச்சு. கடைக்குள்ள என்ட்ரி ஆகணும் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். போர்டு அந்த அளவு நமக்கு ரயில்வே வேலை நடக்கனால பெரிய போர்டு இதுவரைக்கும் வைக்கல. அந்த போர்டு வைக்கும்போதுல நான் வீடியோ எடுத்து போடுவேன். ஒரு வழியா கடைக்குள்ளாடி வந்துட்டேங்க. கடைக்குள்ளாடி வந்தோனே அந்த கண்ணாடியோட கலர் சேஞ்ச் ஆகுறத பார்த்தீங்களா? கொஞ்ச நேரத்துல அது ஆட்டோமேட்டிக்கா ஒயிட் கலர்லயே சேஞ்ச் ஆயிட்டுங்க. நல்லா இருக்கு. இப்ப கரெக்ட்டா எனக்கு கண்ணெல்லாம் தெரியுதா? அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒயிட்டா மாறிட்டுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹேப்பியா வேலைக்கு வந்தாச்சு. நான் என்னோட வேலையும் பார்க்க போறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. நான் இன்னும் நெறைய விளாக்ஸு, ரொட்டீன்ஸ் நெறைய வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். உங்களோட சப்போர்ட் அண்ட் ஆதரவுக்காக. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.